எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தற்போது தாயகத்திலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, இலங்கையில் ஒட்டுமொத்த வாழுகின்ற அனைத்து இனத்தவர்களுக்கும் ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கின்றது. ட்ரம்ப் வெனிசுவேலாவை தம்பசம் கொண்டு சென்றதை பற்றி ஒரு பெரிய ஒரு அடுத்தது என்னவென்று, இலங்கைக்கு அடுத்தது என்னவென்று ஒரு சிறிய இதொன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. பலர் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இலங்கையை வெனிசுவேலாவுக்கு நடந்ததுதான் இலங்கைக்கும் அமெரிக்கா செய்யும். அமெரிக்கா தம்பசம் அதனை கொண்டு செல்வதற்கான பல யுத்திகளையும் தம்பசப்படுத்தி தங்கள் சொல்லுக்கு அடிபணிய வைக்கும் அந்த நிலைக்கும் அமெரிக்கா இலங்கையை கொண்டு செல்லும் என்று பலர் பலவிதமான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், ஏனென்றால் இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டில் பலருக்கும் கண் இருக்கின்றது. அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், பலம் பொருந்திய நாடுகள் அனைத்துக்கும் இலங்கையில் ஒரு கண் இன்றில்ல நேற்றல்ல பல வருடங்களாக இருக்கின்றன. பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது, அமெரிக்காவின் ஒப்பந்தங்கள். அதனை பல ஒப்பந்தங்கள் பின்னர் அடுத்த அரசாங்கம் வந்தவுடன் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. பல ஒப்பந்தங்கள் கிடவையில் இருக்கின்றன. இதுகளை தெரிந்த மக்கள் அச்சத்தில், இலங்கையர்கள், தமிழர்கள் சொல்ல மாட்டேன், இலங்கையர்கள் அனைவரும் ஒரு அச்சத்தில் இருக்கின்றார்கள். அடுத்தது எப்படிப்பட்ட நகர்வுகள் நடக்கும் என்று. ஆமாம், பல நகர்வுகள் பல பக்கத்தினால் அரங்கேறும். இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. உதாரணமாக ஒரு சின்ன ஒரு விடயம் ஒன்று. இலங்கையின் வடக்கு கிழக்கை இந்தியா தங்கள் ஒரு மாகாணமாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இதை பற்றி பல பேச்சுக்களும் நடைபெற்றிருந்தது. இதற்கு அண்ணாமலை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கும் ஒரு ஏற்பாடுகள், பொறுப்பேற்பதற்கும் ஒரு ஏற்பாடுகள் நடைபெற்றன்னு சொல்லி பல ஊடகங்கள் மாத்திரமல்ல, அரசியல் வட்டாரத்தில் பல பேச்சுக்கள் இருந்தது. இதை பலர் அறிவார்கள். அமெரிக்கா இலங்கையில் நாட்டாண்மையை காட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏனெனில் இந்தியா அமெரிக்கா தங்கள் பின்வீட்டில் இருப்பதனை இந்தியா ஏற்கப் போவதில்லை. ஏனென்றால் அது இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும். இந்தியா அமெரிக்கா அங்கே வந்திருந்தால் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும். சீனா இருந்தாலும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும். இதனை நான் கூறவில்லை. இது அன்டன் பாலசிங்கம் 1987-88 கிடையில் இதனை பற்றி இந்திய வெளிவிவகாரத்து அமைச்சர் அவர்களுடனும் இந்திய பல கட்சியோடும் இதை பற்றி பேசியிருக்கின்றார். அது இப்போது தான் இந்திய அரசாங்கமே யோசிக்கின்றது. 2009 பிறகுதான் யோசிக்கின்றது. சைனாவின் ஆதிக்கம் இலங்கையில் காலூண்ட தொடங்கியவுடன் தான் இந்தியா ஓடி விளையாடினது. ஆமாம், பாலசிங்கம் சொன்னது சரிதான். விடுதலை புலிகள் அந்த காலம் சொல்லி இருந்தார்கள் எப்படியான விடயம்னு சொல்லி. அதனை அந்த 2009 பிறகுதான் அவர்கள் உணர்ந்தார்கள். தமிழர்கள் சொல்லும்போது அதனை அவர்கள் ஏற்கவில்லை, அதனை செவிமடுக்கவில்லை. அதுக்கு பிறகு ஓடியிருந்தார்கள். இப்போ அமெரிக்கா ஒரு புது இதனை காட்டிவிட்டது உலகிற்கு. யாரையும் கையகப்படுத்தலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, சீனாவிற்கு ஒரு பச்சை கொடி கொண்டு தாய்வானை கைப்பற்றுவதற்கு. ஆமாம், இந்தியா இலங்கையை கைப்பற்றுவதற்கு இந்தியாவுக்கு ஒரு பச்சை கொடி உண்டு. ஏன்னா அமெரிக்கா திரும்ப பேச முடியாது. ஏன்னா நீங்கள் செய்துட்டீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ யமனை சவுதி அரேபியா கைப்பற்றப் போகின்றது மிக விரைவில். ஏனெனில் அவர்களுக்கு இந்த எண்ணெயை கொண்டு செல்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் யமனை கைப்பற்றினார். இப்படி பல நாடுகள் பல நாடுகளை கைப்பற்றுவதற்கு ட்ரம்ப் வழிவகுத்திருக்கின்றார். இது உலக சட்ட திட்டங்களை மீறி
சட்ட திட்டங்களை உடைத்து ஒரு புது சட்டம் எழுதுவதற்காக இந்த வல்லரசு நாடுகள் முன் வந்திருக்கின்றது. இப்போ கிரீன்லாண்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அமெரிக்கா தான் வாங்குவேன், அப்படி இல்லாவிட்டால் தான் இராணுவ ரீதியாகவும் அதை கைப்பற்றுவேன் என்று. இப்போ இராணுவ ரீதியாக கிரீன்லாண்டை கைப்பற்றும் போது இப்போ ஜெர்மனாக இருக்கட்டுக்கும், லண்டனாக இருக்கட்டுக்கும், பிரான்ஸாக இருக்கட்டுக்கும் அவர்கள் அதனை ஏற்கப் போவதில்லை. அதிலிருந்து நேட்டோவுக்குள் ஒரு பிளவு, ஏற்கனவே ஒரு பிளவு வந்துவிட்டது. இப்போ கிரீன்லாண்டுக்கு இவர்கள் இராணுவ நடவடிக்கை எடுக்குமே ஆனால் அமெரிக்கா அதனை எதிர்த்து லண்டனும் ஜெர்மனும் பிரான்ஸும் இராணுவ ரீதியில் அமெரிக்காவை எதிர்கொள்ள முன் வந்துள்ளனர். அப்போ இது எங்கே கொண்டு செல்ல போகின்றது? இப்போ 3ஆம் உலக யுத்தம் என்று சொல்லி ஒன்று வந்தால் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருந்த நாடுகள் யாரும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்க போகவில்லை, இன்க்ளூடிங் கனடா. கனடா இப்போ 3ஆம் உலக யுத்தம் நடக்குமாயின் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க போவதில்லை. அப்படி ஒரு நிலைமைக்கு ட்ரம்ப் உலக நாடுகளை வெறுத்து தள்ளிவிட்டார். ஒட்டி இருந்த கனடாவும் அமெரிக்காவும் இனி ஒட்ட முடியாது. அதனை இப்போ இருக்கும் காணி அதை திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார், விலகியதான் என்று. ஏனென்றால் இப்போ இன்று நாளை சைனாவுக்கு 1917ஆம் ஆண்டோ 17ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ கனடிய பிரதமர் சைனா மண்ணில் காலடி எடுத்து வைக்கின்றார்கள். பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திர போகின்றன. ஓகே, நம்ம அதை விட்டு நாங்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். ஆமாம், இலங்கையை யார் கைப்பற்ற போகின்றார்கள்? அமெரிக்காவா, சைனாவா, இந்தியாவா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கின்றது. போராட்ட காலத்திலும் அமெரிக்கா தமிழர்கள் சார்ந்து தாங்க நிற்போம் என்ற ஒரு விடயத்தை காட்டினார்கள். எப்போதென்றால் திருவோணமலையில் தங்களுக்கு ஒரு பேஸ் தந்தார், அதனை நிராகரித்து விட்டார்கள் விடுதலை புலிகள். அப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன. இப்போது இந்த சதுரங்க போட்டியில் யார் இலங்கையை விழுங்கப் போகின்றார்கள் என்றொரு இதொன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்போ சீனா விழுங்குமா இலங்கையை? இப்போ சீனாவுக்கு இலங்கையிலும் விட சீனாவுக்கு இப்போ தேவை இப்போ தாய்வான். அப்போ அதில் தான் அவர்கள் கவனத்தை செலுத்தவர்கள், இலங்கையில் அல்ல. ஏன்னா இலங்கையை இந்தியா கையப்படுத்துமையாயின் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு போர் மூலம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் பல இருக்கின்றன. அமெரிக்கா இங்கே அமெரிக்கா பல சலுகைகளை தங்களுக்கு தர வேண்டும். தங்கள் போக்குவரத்து, மற்றது தங்கள் உளவுத்துறை, தங்களுக்கான ஒரு பேஸ் ஒன்றை தான் அமெரிக்கா கேட்குமே தவிர இங்கு குடியேறுவதற்கு அவர்களுக்கு தெரியும் சீனாவும் விடாது, அமெரிக்காவும் விடாது, பாகிஸ்தானும் விடாது என்று அவர்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். இருப்பினும் ட்ரம்பின் அடுத்த காய் நகர்வு என்ன யாருக்கும் தெரியாது. இதனை எதிர்கொள்வதற்கு இந்தியாவும் சைனாவும் கைகூடும். ஆமாம், அமெரிக்கா அங்கு தங்கள் நாட்டாண்மையை காட்ட இலங்கையில் வலிக்கிறமே யாயின் இந்தியாவும் சைனாவும் இந்த இடத்தில் ஒன்று சேர்வார்கள் அமெரிக்காவை விரட்டுவதற்கு. தமிழர்களை அழிப்பதற்கு பல நாடுகள் கைகோத்த மாதிரி இந்த விடயத்தில் சைனாவும் இந்தியாவும் கைகோத்து நிற்பார்கள். இலங்கையுடன் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை அங்கு செலுத்த விட மாட்டார்கள். இதை நாங்கள் சற்று தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும். பலர் பல யூகங்களில் பலவிதமான விடயங்களை பற்றி பேசுகின்றார்கள். அமெரிக்கா அந்த கைச்சாத்திட்டது, இந்த இப்போ அப்படி பல விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த விடயங்கள் நடைமுறை சிக்கலில் இல்லை. இன்னும் ஒரு வகையான ஒரு காய்னவர்கள் நகர்த்துவார் அமெரிக்கா. எப்படி என்றால் பொருளாதார தடை என்கின்ற ஒரு விடயத்தை உடனே கொண்டு வருவார். இலங்கைக்கு அந்த பொருளாதார தடை, எங்களுக்கு இது விடாவிட்டால் உங்களுக்கு தடை விதிப்போம்னு சொல்லி அங்கே தான் அமெரிக்கா ஒரு செக் மெய்ட் ஒன்று வைக்க இருக்கு. செக் மெய்ட் கடைசியாகத்தான் அந்த செக் மெய்டை வைக்கிறதுக்கு அவர்கள் விளக்கிடுவார்கள். அதனை எப்படி எதிர்கொள்ளும் இலங்கை, இந்தியா, சீனா, ரஷ்யா இவர்கள் எப்படி அதனை முறிவடைப்பார்கள் என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. $1 million கொஷனுக்கான விடை அங்குதான் இருக்கின்றது. இந்த செக்மெய்ட் பொருளாதார தடையை விதிக்கும் போது இலங்கைக்கு அதனை எப்படி மீதி இருக்கிற வல்லரசுகள் உடைப்பார்கள், அதுதான் இப்போ கேள்வியை தவிர வேறு ஒன்றும் இங்கே கதைப்பதற்கு ஒன்றும் இல்லை. தற்போது இருக்கிற நடைமுறையில் இலங்கையை
பல வல்லரசுகள் கண் வைத்துள்ளன. அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதனை நான் மீண்டும் விரிவாக எனது அடுத்த வீடியோவில் பதிவிடுவேன். நன்றி, வணக்கம்.